74 வார்த்தையை நான் அனுபவிக்கலாம். என்னை போல் என்றவனும் உபரிசரனை போலன்ட்டு. உபரிசரன் தர்மாத்மா ராஜா. அவன் தர்மத்தால் இது பண்ணின்றப்பான். தர்மத்தான் அவன் இது மூச்சு மாதிரி, முழு மூச்சு மாதிரி. இந்த தர்மத்தை வச்சு வேறு எங்கேயும் போக மாட்டான். அவனை எல்லாரும் நம்புவான். இட்டப்பன தர்மமான வார்த்தை, நீதிகள்லாம் கிடைக்கும், உண்மையான நீதியான இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் நம்பக்கூடியவன். ஒரு நாள் இந்திரன் ஒரு யாகம் செய்ய இந்திரன் ஒரு சாகத்தில் செய்யும் பொழுது அதில் மாவினால் யாகப்பசுன்னா ஆடு. நம்மாத்து கோமாதா இதெல்லாம் கிடையாது. ஒரு ஆடுக்கு அது யாகப்பசு அப்படின்னு அந்த யாகத்துக்கு, ஒரு ஆட்டுக்கு பேர். இந்த யாகத்திற்கு பயன்படுத்துவது என்ன சர்ச்சை உண்டாச்சு ரிஷிகளுக்கு, அவளுக்கு, இந்திரனுக்கு. ஒரு சமயம் இந்திரன் செய்த யாகத்தில் பயன்படுத்துவது மாவினால் செய்த யாகப்பசுவா ஆடா. மாவினால் என்ன செய்வாங்கன்னா, மாவினால் மாவை பிடிச்சி ஒரு ஆடு மாதிரி பிரதிமை பண்ணி அதை மந்திரத்தால் ஆவாகனம் பண்ணி உயிர் மூச்சு உண்டாகரி பண்ணி மந்திரம் முடிச்ச கழுத்தை விட்டு லபைன்னு பேர். உடல் இந்த லபையை எடுத்து லபைன்னு ஒரு அதுக்கு உடம்புல ஒரு பாகத்துக்கு லபையை எடுத்து யாகத்தில் போட்டு பூர்த்தி பண்ணுவாள். அப்போ தான் யாகம் பூர்த்தியாகும். அதான் அவளுக்கு. அவள் இருக்கும் பொழுதே சந்தேகம் வந்தது இந்திரனுக்கும். இந்திரன் என்ன ரிஷிகள்னு சொன்னால், மாவினால் செய்த பசுவே போதும், உயிருள்ள பசு தேவையில்லை, ஆடு தேவையில்லை அப்படிங்கச்ச தேவர்கள் என்ன சொல்கிறார், எங்களுக்கு மாவினால் செய்த பசுவினால் நாங்கள் கொடுத்தால் நாங்கள் அவிஸ் வாங்க வரமாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உயிருடன் கூடிய ஒரு ஆடு யாக பசுவை பலி கொடுத்து அந்த லபையை யாகத்தில் போட்டால்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைவோம் அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கறது? தேவர்கள் உயிருடன் கூடாத சாஸ்திரத்தில் கூறியிருக்கு அப்படிங்கிறார். இவ்வாறு சொல்கிற விஷயம்லாம் இது சப்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாக்க, இதுக்கு பதிலாக ஆட்டுக்கு பதிலாக அது பண்ணலாம் அப்படின்னு மாவால் பிசைஞ்சு ஆடு உண்டாக்கி அது மந்திர பிரயோகம் பண்ணி உயிர் உண்டாக்கி அது பலி கொடுத்து யாகத்தில் சேர்த்தால் தப்பு கிடையாது, சாஸ்திரம் சொல்கிறது அப்படிங்கிற. அது தேவர்கள் ஒத்துக்கலை. உடனே உபரிசரன்ட்ட போகிறான் அந்த ராஜாட்ட. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இது 2 டிஸ்பியூட் இருக்கு இந்த வார்த்தையில். உபரிசரன் என்ன சொல்கிறான்னாக்க, ஒரு கதையை சொல்லுவா. உபரிசரன் தேவர்களுக்கு பட்சமாக தீர்ப்பு சொன்னான். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், உயிருடன் கூடிய ஆடு அதைத்தான் பலியிட வேண்டும் அப்படி சொல்கிறது. அப்படி சொன்னான். ரிஷிகள் சபிச்சுட்டா அப்படின்னுவான். இன்னொரு தரப்பில் என்ன சொல்லுவா, உபரிசரன் என்னை போலையும் உங்களைப் போலையும் மனுஷர்களைப் போலையும் ஆடுக்கு உயிர் உண்டு, எனக்கு எவ்வாறு வாழ்வதற்கு எனக்கு பூலோகத்தில் வாழ தகுதி உண்டோ அதே போல் இந்த ஆடும் உயிர் வாழ்வதற்கு யோக்கியதை உண்டு, உயிர் வாழ வேண்டும். ஆகையினால் நீங்கள் மாவால் ஆடு செய்து பலி கொடுத்தால் தவறு கிடையாதுன்னு அந்த சாஸ்திரத்தை சொன்னான்னு சொல்லுவாள். அப்போ தேவரை சபிச்சு விட்டான் அப்படின்வா. இவ்வாறு அவனுக்கு பாதமாக சொல்லிவிடு. அதனால் எதுவாக இருந்தாலும் ரிஷிய உபசரசனாக ஒன்று இவாளை சபிச்சிருக்கலாட்டு தேவராளை சபிக்க விட்டு கீழே வந்துட்டான். நரகத்திலேருந்து அத்தனை பேரும் ரொம்ப துன்புறுத்தின அவனை அசுரர்கள்லாம் ரொம்ப பெருமாளை பற்றி குறை சொல்கிறது, வேதங்களை பற்றி குறை சொல்ல ரொம்ப துஷ்பிரயோகங்கள்லாம் பண்ணி இவனை அமைக்க மற்ற இது பண்ணிட்டா. இவனை போய் போ அப்படின்ட்டு இன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் நாஸ்திகனாக்க ரொம்ப செஞ்சான். இன்னும் அவனால் இது பண்ண முடியல. அப்புறம் அவர்கள்லாம் ஒரு அந்தன பிராமணா போல வேஷம் போட்டு அசுரர்கள்லாம் இவனுக்கு இந்த சர்வேசனை பற்றி பெருமாளை பற்றி பலவார இகழ்ந்து அவன் மனசை கலைக்க பார்த்தான். அவன் அவனும் அவளுக்காக பச்சதாப்பட்டான் பெருமாள்கிட்ட. அவள் இப்படி என்ன பாத்திரத்துலேயும் அவள் துர்கதி அடையிறாள் அசுரர்கள்லாம்.
அவளுக்கு நல்லறிவு வரல வேண்டும்னு பெருமாள்கிட்ட வேண்டுறான். அதாவது அவளுக்கு நல்லறிவு கூட அசுரர்களுக்கெல்லாம் என்னை மாற்ற வார்த்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளே என்னென்னோ தப்பாக செஞ்சு உன்னோட விரோதம் பாராட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, உனக்கு துவேஷம் உண்டாக்கலாம் செஞ்சுட்டு இருக்கா. அவர்களை நீ மன்னித்து அவருக்கு நற்கதி கொடுக்கணும்னு உபரிசரன் சொல்கிறான். அதாவது அதன் பிறகு அவன் வேண்டுகோளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் நல் உணர்வு பெற்று நல் அறிவு பெற்று சிறந்தவரால் விளங்கினார்கள். இவ்வாறு உபரிசரசு போல தன்னை தண்டிக்க வந்த வேஷதாரிகளான அசுரர்களை தன்னை போலே நினைந்து அவர்களது மனத்தினை மாற்றினான். இவர்களை என்னை போல ஆக்குவேன். அதாவது இவன் மகாத்மா, இவர்கள் துஷ்டர்களாக இருக்கா, இவர்களையும் நான் மகாத்மா என்னை போல மகாத்மா ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வாறு உபரிசரனை போல தனக்கு தீங்கு செய்தவர்களையும் மாற்றி என்னை போல் ஆக்குவேன், அவர்களை பக்தர்களை ஆக்குவேன்னு சொன்னேனோ அவ்வாறு சொல்லியிருந்தா தானே நான் இங்கே இருக்க லாயக்க சுவாமி அப்படிங்கிறார். அதாவது என்னை போல தன்னை போல பக்தனாக மாற்றினா அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். அதுக்கு அப்புறம் நான் சிறியேன் 25ஆம் வார்த்தை, யான் சிறியேன் என்றனும் திருமலை நம்பியை போல அப்படின்ட்டு எம்பெருமானார் ஒரு திருமலை யாத்திரை போகிற கோஷ்டிகளோட திருவேங்கடவனை சேவிக்கிறதுக்காக திருவள்ளம் கொண்டு திருமலையில் திருப்பரியட்டப்பாறைன்னு ஒரு இடத்துல எழுந்துருக்கிச்ச அவர் எப்படி திருமலையை நான் மிதிக்க முடியாது என்னால். இப்போ திருமலையை அனந்தாழ்வான், அதாவது சேஷன் தான், ஆதிசேஷன் தானே திருமலையாக படுத்துன்னு இருக்கான். அப்பேற்பட்ட மலைவில் என்னத்தை நான் கால் வைக்கிறதுக்கு லாயக்கா வச்சா தோஷம் வராதா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஏழை பண்ணிட்டு இந்த திருப்பரிவட்டப்பாறைன்னு இடம் திருமலையில் அந்த இடத்துல உட்காந்து எழுந்தொழி இருக்கார் எம்பெருமானார். அப்போ அவருக்கு மாத்தூரன், அதாவது திருமலை நம்பி மாமா, எம்பெருமானாக்கும் முதலியாண்டான் 2 பேருக்குமே மாமா, தாய் மாமன். அவரோட சகோதரிகள் தான் இவருக்கு எம்பெருமானாருக்கு முதலியாண்டான் தாயார். மாதுரை இருந்தோடனே என்ன சுவாமி இவரை பார்க்கறதுக்காக பெருமாள் பிரசாதங்கள்லாம் கொண்டு பெருமாள் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் பரிவட்டம்லாம் கொண்டு இப்போ ஒரு குசலங்கள்லாம் இல்லைப்பா ரொம்ப சௌரியமாக இருக்கா இப்படி விசாரிக்க, இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நடந்து வந்திருக்கிற சுவாமி, யாராவது சின்னவாக இருந்தால் மடத்துலேருந்து நினச்சிருக்கலாமே, இவர் எதுக்கு இந்த வயசான காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துடுறீங்க, நீ வரலாம், யாரும் சின்னவாள் நினச்சிருக்கலாமே ராமானுஜர் கேட்குறதுக்கு. அவன் சொல்கிற, இதை பார்ப்பா, நானும் பார்த்தேன் சுற்றி முற்றி இந்த பரிவட்டத்தை யார்ட்டா கொடுத்தோன்னு சொல்லலாம், அது சின்னவாக இருந்தால் கொடுத்தோன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, நம்மளை ராமானுஜன் வந்திருக்கார், பரிவட்டம் போட்டு பிரசாதம் போட்டு கொடுக்க சுற்றி முற்றி பார்க்கச்ச அங்கே யாரை பார்த்தாலும் என்னை விட பெரியவாளாக இருக்கான தவிர என்னை விட சின்னவாளாக அறிவிஞானத்திலையும் இல்லை சின்னவாளாக ஒத்துருமே இல்லை. அத்தனை பேர் நான் ஒருத்தந்தான்ப்பா சின்னவன். அதனால் இந்த திருவேங்கட பூரா சுற்றி பார்க்கச்ச இவனில் காட்டிலும் சிறுவர்களை கண்டில்லை என்று இவனே வந்தாயிட்டுன்னு அழி செய்தான். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, சுற்றி பார்த்தேன் யார்ட்டா கொடுக்கலான்ட்டு, திருமலை போது சுற்றி பார்த்தேன் போய் எல்லா வீட்லேயும், யாருமே எல்லோரும் மேம்பட்டாலும் எனக்கு பெரியவர்களாகவும் பெருமாள் விஷயத்தையும் ஒருத்தமே இருக்கிறார்கள். அங்கே வச்சா நான் தான், என்னை விட்டு யாரும் சிறுவன் கிடையாது அங்கே, அதனால் நான் உனக்கு பதிலாக நான் வந்தேன். மேலும் இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாளோட அடியார்களை எப்பொழுதுமே நான் தண்ணியன், என்னுடைய அடியார்களோடு நான் தண்ணியன் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம். இதைத்தான் நான் கடைபிடித்தேன். அதான் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு ஆழ்வா சொல்கிறார், நம்ம ஆழ்வார். அடியேன் சிறிய ஞானத்தன் அருளாக்கு மரியாதை கடைசிய தன்னந்தாய் வெள்ளிமணிந்தான் தன்னைக்குன்னு அப்படின்ட்டு அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்ற நம்மாழ்வா சொல்கிறார்.
எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ லட்சுமி அடியேன் சிறியேன்னு தான் சொன்னது. நான் பெரியன்னு வார்த்தை வந்தால் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு கிடையாது. இன்னும் பவ்யமாக அடக்கமாக விடுங்கி யாராவது பெரியவாளை பார்த்து அடியேன் அப்படின்னு சொல்லணும் தவிர, இன்னும் சுவாமி தேவர சௌரியமாக இருக்கிறா போயிட்டு வரேன் சொல்லக்கூடாது. சுவாமி அடியன் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தை பார்த்து சேர்த்துட்டு போகணும். சிறியன் தான் அடியேன் சிறியங்கான. எப்போவுமே ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்னதான் அதிமேதாவியாக இருந்தாலும் அவன் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்ட்டு ஒரு பவ்யம் வேணும் ஆளுக்கு. அது இருந்தால் தான் அவன் ஸ்ரீ வைஷ்ணவம். அதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம். இவ்வாறு திருமலை நம்பியை போல நான் சிறியேன் என்றேனோ என்றே அந்த பெண் பிள்ளையானவர் சொல்லுகிறார். அவ்வாறு இருந்தால் தானே நான் இங்கே இருக்க முடியும். நான் சிறியேன்னு சொன்ன திருமலை எப்பேற்பட்ட படித்தவர் தெரிஞ்சவர், ஸ்ரீராமாயணம்லாம் இது பண்ணிட்டு இருக்கார். இப்பேற்பட்ட இவர் நம்பியை நான் இங்கே இவரோட யாரோ பெரியவா இருப்பாளோ, அவரே தன்னோட சிறிய ஒத்தனமே கிடையாதுங்கச்சே. அதே போல் நான் சிறியன்னு நான் உணர்ந்துன்னு நான் இருந்திருக்கேனோ, அப்போ தான் நான் இருக்க முடியும்னு பெண் பிள்ளை கேட்குறேன். அடுத்தது 76வது வார்த்தையானது நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போல அப்படின்ட்டு. நம்ம பூர்வாச்சாரிய பரம்பரைகளில் ஒருவரான நம்பிள்ளை, நஞ்சியர் நம்பிள்ளை இது நம்பிள்ளைன்னு ஒரு ஸ்ரீபாத்து முதலி. இவர் பட்டருக்கு இது சிஷ்யர் நம்பிள்ளை. இவர் ஒரு தடவை தன் ஸ்ரீபாத் முதலிகள் எல்லாம் அழிச்சுட்டு திருவள்ளுவரை போய் பெருமாள் சேவிச்சுட்டு காவேரி கடந்து வந்துட்டு இருக்கான். அந்த ஓடங்களோ கிடையாது. அதனால பரிசுன்னு சொல்லுவாள். கூடை மாதிரி கொட்டுக்கூடை மாதிரி இருக்கும். அது சுற்றியே இருக்கும், பெருசாக இருக்கும் கொட்டுக்கூடை. அதாவது ஒருத்தர் உட்கார முடியாது, 10-15 பேர் உட்காரலாம். அதில் இவ்வளோ பெரிய பருசாக ரவுண்டாக இருக்குது கூடை மாதிரி, கூட தண்ணியை மதக்க விட்ட மாதிரி. அதுக்கு பரிசல் அப்படின்னு, அதுக்கு பரிசல்னு பேர். அது பரிசலில் ஒரு 7 தினம் பரிசலப்படு. அதாவது மூங்கில் தழைகளால் முடியப்பட்டிருக்க ஒரு ஓடம் மாதிரி. ஓடம்னா நீளமாக இருக்குது, பரிசல்லாம் வட்டமாக இருக்கும். அதில் ஏறி அமர்ந்துட்டு எல்லோரும் இருந்துருக்கச்ச காவிரியோ பிரவாகம் எடுக்கிறது. ராத்திரி ஆகிடுத்து, மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. மழை பெய்ச்ச மழை தண்ணி என்னாகும், இவன் உட்காந்துருக்கா 10 பேருக்கு தண்ணி குட்டக்கும் தண்ணி விழுது. தண்ணியும் இந்த தாழியில் சேராது. உட்காரத்துக்காக தாழி பண்ணி அதில் இலையெல்லாம் பறிக்க உட்காந்து வச்சு உட்கார உடம்புல குத்தாமல் இருக்கிறதுக்காக உடம்புல குத்தாமல் இருக்கிறதுக்காக அவள் தாழ் மேலே இலைகள்லாம் பரப்பி வச்சு உட்கார வசதியாக செஞ்சுருப்பான். அப்போ என்ன செய்யும், தண்ணி மேலே மழை தண்ணி கீழே இறங்காது, அதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கோம். இவாளோட மழை தண்ணி சேர்ந்துட்டுருக்கச்ச ஒருத்தன் நடுவில் சொல்கிறான், திடீர்னு தாழி பரிசல் ஆட ஆரம்பிச்சு விடுறது. ஆட ஆரம்பிச்சு பரிசலுக்காக சொல்கிறான், அம்மா பரிசலில் பிரபாகத்தில் அப்படி தள்ளாடுறது. யாராவது நீச்சல் தெரிஞ்சால் 2-3 பேர் இருந்தாலும் குதிச்சாச்சுன்னா பாக்கி உள்ள வேலை கரை சேர்த்து விடலாம். யாராவது குதிங்கோ அப்படிங்கச்ச. இல்லாட்டி யாராவது குதிக்கலைன்னா தாழே உள்ளுக்குள்ளே முழுகி போயிடும். அவ்வாறு முழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லச்ச யாருமே இந்த ராத்திரியில் குதிக்கிறதுக்கும் உயிரை பிரவாகத்தில் காவேரி பிரவாகம் சுற்றி சுழல் நிறையா இருக்கும். காவேரி நல்ல சாதாரண ஓடிட்டுருக்குன்னு நினைக்கப்படாது. ஷாருன்னு நடுவில் சுழல் வரும். அதில் மாட்டின்னா கீழே சுழலில் அவங்க போய் அவ்வளோதான் போயிடும், திரும்பி வர முடியாது. அப்போ சுழட்டு காவேரிக்கு அந்த இது உண்டு, வேகமும் சுழலும் ரொம்ப உண்டு. சுழல் இருக்க பக்கம் யாருமே குளிக்க போக மாட்டேன். சாதாரண படிக்க பக்கம் தான் குடிப்பேன். நீராகம் குடிக்க வச்சோம். பிரவாகத்தை சுழல் நிறையா வரும். சுழி தண்ணியில் சுழல் யாரும் போகக்கூடாது. யாராவது காவேரிக்கு போனீங்கன்னாக்க சுழல் 2 பக்கம் போகாதீங்க யாராவது குளிக்கிறதுக்கு. அவ்வாறு போகச்ச ஒரு யாரும் குடிக்கிற பயப்பில் மாட்டோம். ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துன்னு உட்காந்துருக்கா. அப்போ ஒரு பெண்மணி, சாத்விகான பெண்மணி, அவளுக்கு பேர் கணபுரத்தாள் அப்படின்னு பேர். அவளுக்கு
அவர் தாழிக்காரனை சொல்கிறா, நீ 100 வருடம் வாழ்வாய் பா, 100 வருஷம் நீ வாழணும்ப்பா சொல்கிறேன். ஆசுராமண்டமானம் 100 வருஷம் சதசம்வத்சரம்னு 100 வருஷம் நீ வாழணும். ஒரு வத்சரம் சம்வத்சரம் 1 வருஷம், சதசம்வத்சரம் 100 வருஷம், சதசம்வத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னுவா. என்ன அதனால் அப்பா நீ 100 வருஷம் சுழலை வாழணும், நல்ல மேன்மையோட குழந்தை குட்டி ரொம்ப நன்னா இருக்கணும். உலகங்களுக்கெல்லாம் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகங்களுக்கெல்லாம் உயிரான என் ஆசாரியர் நம்பிள்ளையை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அவர் கரையில் கூட பத்திரமாக இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு டபான்னு தண்ணியில் குதிச்சு விட்டா. இந்த பொம்பளை அது பெண்மணி பாகவதோத்தமர். அப்போ கொஞ்சம் தூரம் போச்ச, கண்ணு காற்று நின்று போச்சு, இது பண்ணிட்டு இருக்கச்ச நம்மள மனசில் ஒரே துக்கம் வந்து கொடுத்து, நம்ம மட்டும் இவ்வளோ பேரும் போகிறோமே, இந்த ஒரு உயிர் போன தண்ணியில் குதிச்சுத, அதுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, அந்த உயிரை நம்ம காப்பாற்றாமல் விட்டோம், உயிருக்கு நேர்ந்து அதோகதி என்ன வந்து அவர் நினச்சி கொண்டு அது வேறு நம்மளில் மனசில் ஒரு ஆத்மா தட்டுப்பட்டு போயிடுத்த எதுக்கு இல்லாமல் மனசில் ரொம்ப கிளேசம், துக்கம், வியாக்குலம் அவருடைய அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது கொஞ்சம் தூரத்தில் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த அம்மா அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டா தண்ணியில். இவர் சொல்லிட்டு வர வார்த்தைகளானது கொஞ்சம் தூரம் 4 அடி போன அப்புறம் ஒரு திட்டில் ஒரு திட்டு இருந்திருக்கு. அது திட்டுனா என்ன, சின்ன சின்ன மண்மேடு மாதிரி கொஞ்சம் பெருசாலாம் இருக்காது, சின்னதாக 2 பேர் இருக்கலாம், ஒருத்தனுக்கெல்லாம் 4 அதிகபட்சம் 3 பேர் இருக்கலாம். மண் திட்டு அப்படின்னு பேர். இது நாங்கள் ஆற்றுக்கு நடுவில் இப்படி இருந்துருக்கோம். அதில் அங்கே கரை எது திட்டு எது தண்ணி எதுன்னு தெரியாது, ராக்காலமானதுனால அங்கே அந்த பொம்மனை என்ன செஞ்சா, தண்ணியை வச்சோடனே திட்டு கவனிச்சது, அது மேலே ஏறி நின்றுட்டா. திட்டில் கண்ணவரத்தம்பாள் என்ன செஞ்சா, தண்ணியில் குளித்தப்போ முதந்தண்டே போகச்ச திட்டு ஒன்று கப்பிடிச்சா, அது கதை பிடிச்சிட்டு ஏறி முற்றுமையில் நின்றுட்டா. நம்மளில் அடிக்கடி தன்னை பற்றி நினச்சிட்டு சொந்துட்டே வந்துருக்க பார்த்துட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, சுவாமி தேவரீர் வியாக்குலப்பட்டு அருள வேண்டாம், ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அடியேன் இங்கே இருக்கிறேன்னு அந்த திட்டிலேருந்து குரல் கொடுக்குறாவ. மனிதர் ஏறி நிற்கிற திட்டிலேருந்து அவர் குரல் கேட்ட நம்மளில் தாழிக்காரனை அழைச்சின்னு போய் அந்த அம்மையையும் அவளையும் தாழியில் ஏற்றுண்டு வர. அப்போ இந்த பொம்பளை என்ன கண்ணபுரத்தம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளைய சேவிச்சு எனக்கு ஆச்சாரியன் ஒருவனே ரட்சகாந்தகம், அவனே ரட்சகாந்தரம், ஆச்சாரியன் அல்லாத வேறு ரட்சகாந்தரம் அறிந்தவள் இல்லை இந்த பொம்பளை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வார்த்தை, சுவாமி நான் ஆற்றுல குளிச்சுட்டேன், நான் ஆற்றில் ஒழுகி போகிறப்போ அடிச்சுட்டு போகிற பொழுதும் தேவரி கிருபா கடாட்சம் இருக்கு இல்லையா, எனக்கு ஒரு மண் திட்டாய் மண்மேடாய் அங்கே வந்தது. தேவரி கிருபா கடாட்சம் தான் எனக்கு இங்கே மண் திட்டாக வந்தது. இது தேவரீர் என்னை மண்மேடாக அங்கே நின்று கொண்டு என்னை ரட்சிக்கதில்லை, நீங்கள் தான் அருளிச்சது, உங்கள் அருளால் தான் எனக்கு மண்மேடை எனக்கு கிடச்சது, இந்த விண்ணப்பம் அப்படி சொல்ல கேட்கப்பட்டு எனக்கு கேச்சேன். உங்களுடைய விசுவாசம் இருக்கு இல்லையா, இதுவாக அப்படி உங்களுடைய விசுவாசம் இப்படித்தான் இருந்ததுன்னாக்க இந்த விசுவாசம் மண்மேடாகாதோ. ஆச்சாரியங்களில் விசுவாசம் வைக்கிறது அவ்வளோ உசிதம். ஆச்சாரிய மகா விசுவாசம் இருந்தாக்க நம்ம எல்லா இடர்களிலிருந்தும் தப்பிச்சுட்டுடலாம். அதனால்
எவ்வாறு உன்னோட விசுவாசம், நான் என்னோட கருணையும் என்னோட இதுதான் மண்மேடு, அப்படி மண்மேடாக அங்கே வந்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படியே அது ஓகே, அப்படியே ஆகட்டும் அப்படி சொன்னாராம். அதாவது சர்வவித பந்துவான, எல்லாருக்கும் பந்து ஆச்சாரியன், சர்வவித பந்துவான ஆச்சாரியனை காப்பதற்காக தன் உயிரையும் பேணாது பெருங்காற்றில் குதித்தாளே ஒரு பெண், கணபுரத்தாள். அவளைப் போல எனக்கு ஆச்சாரியர்கள் மேல் நிஷ்டை இருந்ததோ என்று கணபுரத்தாளை போல நீரில் குதித்தேனோ, அவ்வாறு செஞ்ச ஆச்சார நிஷ்டை இருந்தால் தான் நான் இந்த ஊரில் இருக்க முடியும் ராமானுஜரே அப்படி சொல்கிறேன். இதுவரையில் இன்றுடன் 76வது வார்த்தையுடன் இன்று நம்முடைய முடித்துக்கொள்வோம். நாளை 77, 78, இன்னும் 2, 3 நாட்கள் இந்த 81வது வார்த்தை முடிந்துவிடும். அதெல்லாம் தேவர்களோட அனைத்து பாகவதோத்தமர்களான உங்களோட கிருபா கடாட்சத்தினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் இதுபடி 76 வார்த்தைகள் மட்டும் அடியினால் உபன்யசிக்க முடிந்தது. பாக்கி 4 வார்த்தைகளையும் உங்களுடைய கிருபாகடாட்சத்தினால்தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அனைத்து பாகவதோத்தமர்களையும் தாளும் தடக்கையும் கூப்பி பணிந்து சிறந்தாழ்த்து வணங்கி வேண்டுகிறேன். ஆழ்வார் என்பதுமான ஜியல் திருவடிலே சரணம், ஆசாரியர் திருவடிலே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.